வணக்கம் மக்களே. விளாத்திக்குளம் 17 வயது +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார். ஒரு மோசமான நிலை தமிழகத்தில் இருந்திருக்கு. இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலாம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு முதல் ஆளாக போய் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லி எப்படி கண்ணீர் மல்க அந்த மருத்துவமனை வாசல் முன்பு நின்று அழுதார். ஆனால் இன்று அவர் சார்ந்த அந்த பள்ளி கல்வித்துறையில் 12ஆம் வகுப்பு தேர்வு இப்போதான் அந்த பொண்ணு எழுதியிருக்கு. அந்த பெண்ணை நயவஞ்சகர்கள், கொலைகாரர்கள், மோசக்காரர்கள் என்னென்ன வார்த்தை இருக்கோ அந்தந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பெண்ணை சீரழித்து அந்த பெண்ணை போட்டிருக்காங்க. அந்த பெண்ணுடைய தாய் பேசிய வீடியோ நம்ம வச்சுருக்கோம், தயவுசெய்து பாருங்கள். எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இந்த விஷயத்தை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் ஒரு முதிய பெண்மணி, அதாவது ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு சீனியர் சிட்டிசன் பெண்மணியை கெடுத்திருக்காங்க. அவருடைய கணவரை அடித்து கொண்டிருக்காங்க. இப்படி பெரிய பெரிய மோசமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கூட ராதாபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய அண்ணன் திரு இன்பத்துறை அவர்கள் இதை பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. தமிழ்நாடு எங்கே போகுது? ஒரு நிர்பயா வழக்காக இந்தியாவே குதித்தது. ஆனால் நாங்கள் தினம் தினம் ஒரு நிர்பயா வழக்கை தமிழகத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். மதிப்பிற்குரிய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒரு குழுவை அனுப்பணும். எப்படி நீங்கள் மணிப்பூருக்கு ஒரு குழுவை அமைத்து பார்த்தீங்களோ அதே போல் தமிழகத்துக்கு ஒரு குழு அனுப்புங்க. மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் போயிட்டு இருக்கு, கொலைகள் நடக்கு அப்படின்னு சொல்லி ராதாபுரம் தொகுதி எம்பியாக இருக்கக்கூடிய அண்ணன் இன்பத்துறை அவர்கள் பேசியிருக்காங்க. தமிழ்நாடு இஸ் ஃபேசிங் வெரி சீரியஸ் சிச்சுவேஷன், பேனிக் சிச்சுவேஷன். தினம் தினம் ஒரு நிர்பயா வழக்கை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தினம் தினம் ஒரு நிர்பயா. இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது அல்ல. மகளை காப்பாற்ற வேண்டும் காக்க வேண்டிய கடமை இந்த அவைக்கு இருக்கிறது. மணிப்பூரிலே பெண்களுக்காக கலக்குகிறவர்கள், மனம் இறங்குகிறவர்கள் தமிழ் பெண்களுக்காக தயவு காட்ட மாட்டீர்களா? இந்த அவை மணிப்பூருக்கு இங்கிருந்து ஒரு குழுவை அனுப்புகிறது. ஏன் தமிழ்நாட்டுக்கு அனுப்பக்கூடாது? மகளிர் ஆணையத்தை அனுப்புங்கள், இந்த நாடாளுமன்ற குழுவை அனுப்புங்கள். பிகாஸ் மணிப்பூருக்கு கலங்குவீங்க, மெழுகுவர்த்தி ஏந்துவீங்க, ஆனா தமிழ் மக்களுக்கு கிடையாதா என்று கேட்டு விடைபெறும். இப்படி ஒரு மோசமான நிலை, இதற்கெல்லாம் என்ன காரணம்? யார் பொறுப்பு? சமூக வலைதளங்கள்ல மக்கள் கொதித்து எழுதாங்க. அந்த பகுதி மக்கள் கடுமையாக ஆவேசப்படுறாங்க. அந்த தூத்துக்குடி பகுதி விளாத்திக்குளம் மக்கள் என்ன நடந்து கொண்டு இருக்கு தமிழ்நாட்டில்? ஏன் முதல்வர் இந்த விஷயத்தில் மௌனம் சாதிக்கிறார்? திருநெல்வேலி வரை சென்ற பட்டத்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் ஏன் அவரால் நாங்குநேரிக்கு போக முடியல? ஏன் அவரால் தூத்துக்குடி இந்த விளாத்திக்குளம் சம்பவத்துக்கு போக முடியல? இப்படி பல்வேறு கேள்விகள் மக்கள் மனதில் எழுதி கொண்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். என் பேர் காளிஸ்ரீந்து. என் பிள்ளை பேரு என் பிள்ளை நாசக்காடு பண்ணிட்டாங்க. இவனை விடவே கூடாது. எங்கனாலும் போயிட்டு தஞ்சிவனை தேடி பார்க்காம விட்டுறாதீங்க. 12 படிக்கா நேற்று கேஸ் கொடுக்க போறதுல அவங்க கேஸ் எடுக்கல சார், வர மாட்டேன்ட்டாங்க. இங்க வெளியே போனாங்க, வயக்காட்டு போயினாங்க. 6 மணிக்கு போனாங்க. அங்க உடனே 6:30 தேடி பார்க்க போனேன். நானும் தட்டையில எல்லாம் தேடினேன், கிடைக்கல சார். அதுக்கப்புறம் நைட் எல்லாம் தேடணும், விடிய எல்லாம் தேடணும் சார். இன்னைக்கு மத்தியானம் 2 மணி இருக்கும். இது வரல சார், போலீஸ்ல வரல. ஆம்பளை அவங்கதான் போனாங்க, நான் போல சார். முத நாள் சாயந்தரம் வெளியே போனவங்க 6 மணிக்கு. கொஞ்சம் நேரம் ஆகி வரல. அப்போ நான் தேடி போவோம், ஆளை காணல. மணி 10 மணி வரைக்கும் தேடிப்பேன். நைட்டில் ஆள் இல்லைன்னு குளத்தூர் ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே போய் புகார் கொடுக்கல. மறுநாள் காலையில் 10 மணிக்கு அவங்க அப்போ மறுநாள் காலையில் 10 மணிக்கு போனோம். 10 மணிக்கு போனால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, மாநில ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் போங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அங்கே போனோம். அந்த மேடம் நீங்கள் அங்கே பார்க்க மாட்டாங்களா, எங்கே வந்தீங்க
அப்படின்னு ரெண்டு வண்டி திருப்பி பிள்ளையவும் அதிகமாக தரக்குறவா போயிடுச்சு. எப்படி பிள்ளை வருது யாரு எந்த பக்கம் போனா கூப்பிட்டு போயிட்டு நான் பிடிச்சி தரேன். அந்த நேரத்தையும் கண்டிப்பா புகார் எடுக்கணும். என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல. நேரம் பேசுனது ரொம்ப எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. பிடிக்கிறாங்க யாரையும் விசாரிக்காங்கன்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா அவங்கள்ட்ட? இப்போதைக்கு கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தகவல் சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொன்னாங்க? யார் அப்படிங்கிறது? ஆமா, 140 மார்க் எடுத்துருக்கா. 495 மார்க். என் பேர் வெள்ளிச்சாமி. எனக்கு ஊர் சிவகாசி. இது என்னோட அண்ணன் பொண்ணு. என் வீட்டுக்காரர் வந்து இவனோட தங்கச்சி தான். நான் டியூட்டில இருந்து லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்தேன். உடம்புல குறைனால வீட்டுக்கு வந்திருந்தேன். நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி பாப்பா நேற்று சாயங்காலம் 6 மணிலேருந்து காணோம், தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கலன்னா தூத்துக்குடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து குளத்தூர் அனுப்பியிருக்காங்க. குளத்தூர் வந்து இது எங்கள் லிமிட்டு கிடையாது, நீங்கள் வந்து விளாத்திக்குளம் போங்க, ஏன்னா ஏஜ் 20 வயசுனா தான் அவங்க கணக்கில் வருமா, 17 வயசு குழந்தைக்கு. அதனால அங்கே அனுப்பியிருக்காங்க. அங்கே போயும் தவறான வார்த்தைகள் பேசியிருக்காங்க. பிள்ளைய உன் பிள்ளை என் கூட ஓடி போயிருக்கும், இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசியிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் மன உளைச்சல் இருக்கிறோம், இந்த மாதிரி பேசுகிற ஒரு நிர்வாகத்திலிருந்து பேசுகிற தப்பா இல்லையா? அதுக்கப்புறம் இவங்க தேடி பார்த்துட்டு காலையில் போய் தேடி இருக்காங்க. ஆனால் அப்போ எல்லாம் பிள்ளை அங்கே இல்லை, அந்த இடத்துல பிள்ளை கிடையாது. 11-12 மணிக்கு மேலே அந்த இடத்துல கொண்டு வந்து, இது ஒரு ஆள் செய்கிற வேலை கிடையாது. பிள்ளையை வந்து முழு முண்டமா செதைச்சு போட்டிருக்காங்க. இது நல்லா படிக்கிற பிள்ளை, வேற யார்கிட்டும் எந்த ஒரு ஆட்டிடியூடும் கிடையாது, யார்கிட்டையும் கூண்டு கூட்டத்தில் நிற்க மாட்டா. வெளியில் ஹோம்ஒர்க் எழுத போனா கூட வீட்டுக்கு தான் வருவா. கூட துணைக்கு எங்க போனாலும் ஆள் போகும். என்னைக்கு ரெகுலரா அவ கூட போற பொண்ணு நேத்து மட்டும் போகலையாம். எனக்கு தகவல் 3 மணிக்கு தான் வீட்டுல தெரிஞ்சது. நான் அதுக்கப்புறம் அங்க இருந்து ஊர்ல இருந்து பைக்ல வந்தேன். இதுதான் நடந்தது. இப்ப என்ன எங்களுக்கு இது சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கணும். என் பிள்ளைக்கு நடந்ததுக்கு கவர்மெண்ட் நல்ல நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். நடவடிக்கை எடுத்து கொடுத்தா மட்டும்தான் பாடியை வாங்குவோம். இது போக வந்து உங்களை அலட்சியமா பேசிருக்காங்க காவல்துறை. ஆமா, அவங்க அதை நாங்க எஸ்பி சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். அவர் அவங்க சட்ட ரீதியா அவங்க மேல நான் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது. சார் அதிகாரப்பூர்வமா அவங்க பதவியிலே இருக்கக்கூடாது. ஒரு அதாவது அவங்க வீட்லயும் குழந்தைகள் இருக்குல்ல, அவங்க வீட்லயும் குழந்தைகள் அவங்களுக்கு நடந்தா இப்படி அசால்ட்டா இருப்பாங்களா? அந்த டேத்துல ஒரு நார்மலா ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த குழந்தைக்கு ஒரு அறவுற உயிரோட இருந்தா கூட கண்டுபிடிச்சிருந்தா ஏதோ காப்பாத்திருக்கலாம்ல. எங்களோட மனசு ஆரங்க கொஞ்சம் பிள்ளைக்கு நடந்துச்சு, பிள்ளைவா காப்பாத்திரும் ஒரு மனசு ஆரங்கமா எங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. அது கூட எங்களுக்கு கிடைக்கல. கடைசி நாங்க பணமா தான் எடுத்திருக்கோம். அதுவும் நாங்களா பார்த்து எடுத்தது, அவங்க டிபார்ட்மெண்ட் யாரும் வந்து எடுக்கல. அதுக்கப்புறம் அதிகாரி மாதிரி வந்திருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேடநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இந்த வேடநத்தம் கிராமத்துடைய வடக்கு தெருவை சார்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுப்புராஜ். இவர் வந்து ஒரு விவசாய கூலி தொழிலாளி. இவருடைய மனைவி வந்து காளீஸ்வரி. இவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் தான். அன்னாடங்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டெய்லி வேலைக்கு போனால் தான் இவருக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். அதன் மூலமாக தன்னுடைய மகளை வந்து +2 படிக்க வச்சிருக்காங்க. அந்த பெண்மணி தற்போது தான் அந்த பெண் வந்து பரீட்சை எழுதியிருக்காங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கடந்த மார்ச் 10ஆம் தேதி, அதாவது மார்ச் 10ஆம் தேதின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு வயிற்று உபாதை கழிப்பிடம் கழிப்பதற்காக காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. நம்ம என்ன பேசுகிறோம், தமிழ்நாட்டில் தமிழகம் தலைகுனியாது, தமிழகம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கு, உலக நாடுகளுக்கு இணையாக போட்டி போட்டுருக்கு, 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் அது அப்படின்லாம் என்னென்னமோலாம் பேசுகிறோம். முதல்வர் என்னென்னமோ பேசுகிறாரு, திராவிட மாடல்ங்கிறாரு, சமூக நீதிங்கிறாரு. ஆனால் பச்சையாக சொல்லணும்னா கிராமங்களில் கழிப்பறை இல்லை. அதுவும் தொகுதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி கனிமொழியுடைய தொகுதி. அங்கு விளாத்திக்குளத்தில் இந்த வேடநத்தம் கிராமத்தில் ஒரு பொது கழிப்பறை இல்லை. அந்த பெண்மணி வந்து காட்டுக்குள்ளே போயிருக்கு. அந்த வேலிக்கருவன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில் கிராமம், அதுக்குள்ளே போய் கழிப்பறையை அவங்களுடைய இயற்கை உபாதையை கழிக்க போயிருக்காங்க. அப்பொழுது இந்த கயவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை வந்து கெடுத்து கொலை செய்து போட்டிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு இந்த சம்பவம். தமிழக அரசு என்னென்னமோலாம் பேசுகிறாங்க. டிவியை திறந்த திராவிட மாடல் 2.0, திராவிட மாடல் 2.0, 3.0, 4.0, 5.0லாம் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே தமிழகம் தலை குனிய விட மாட்டேன்னு. தமிழக தலை தொங்கிருச்சு. தமிழகத்துடைய தலை தொங்கிருச்சு. தமிழகம் கேவலப்படுது இந்திய அளவில்.
ரொம்ப மோசமான ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்வரை தான் சொல்லுவேன். முதல்வர் அந்த உள்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இன்னமும் ஒரு நிரந்தர தலைவரை வைக்க உங்களால் ஏன் முடியும்? ஏன் இன்னும் பொறுப்பு டிஐஜியை வச்சிருக்கீங்க? பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டிருக்கீங்க? ஒரு நிரந்தர தலைவரை ஏன் உங்களால் போட முடியல? காவல்துறை என்கிறது ஒரு மிக முக்கியமான துறை அல்லவா? சாதாரண ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியா இல்லை எதுவும் ஆளை வச்சு டெபுடேஷனில் போட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு? காவல்துறை மக்கள் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் ஓடுறது போலீஸுக்கு தான். முதல்ல ஒரு பிரச்சனைனா முதல்ல 100க்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போது அந்த காவல்துறைக்கு இன்னமும் உங்களால் ஒரு தலைவரை நியமிக்க முடியல அப்படின்னா வெட்கி தலைகுனிய வேண்டியது யார்? இந்த ஆட்சியாளர்கள் தான். ஏன் உங்களால் முடியல? காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையா? பல்வேறு சீனியர்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு வரக்கூடிய இன்னைக்கு தினமலரில் போடக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா, தற்போது பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து மத்திய அரசு பணிக்கு செல்ல விரும்புவதாக இன்னைக்கு தினமலரில் செய்தி வெளிவந்திருக்கு. இன்றைய தினமலர் நாளிதழில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி இன்றைய தினமலர் நாளிதழில் செய்தி வந்திருக்கு. அவருக்கு கீழே பணிபுரிய நிறைய சீனியர்கள் அவருக்கு கீழே பணிபுரியினா இப்போ இருக்க டிஜிபிக்கு கீழே. அப்போ இவர் சொல்கிறது ஜூனியர் சொல்கிறது எப்படி சீனியர் கேட்பாங்க? ஸோ அங்கே ஒரு முரண்பாடு, அங்கே ஒரு பாலிடிக்ஸு. ஸோ அதனால் காவல்துறை சரிவர இயங்கலை அப்படின்னு சொல்லி தினமலர் நாளிதழ் வந்து சுட்டு காட்டுது. அதுவும் நிஜம்தான். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் காவல்துறை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான துறை. அதில் ஏன் வந்து முதல்வர் இன்னமும் ஒரு மெத்தனை போக்கை கையாளுறாரு அப்படின்னு தெரியல. ஏன் வந்து ஒரு சரியான ஒரு டிஜிபியை போட முடியல, சரியான ஒரு காவல்துறைக்கு தலைவரை நியமிக்க முடியல இந்த அரசால் அப்படிங்கிறது தெரியல. இதை கூட்டணி கட்சிகள் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. விளாத்திக்குளம் வேடநத்தத்தில் இருந்தது யார்? ஒரு ஆதி திராவிட பெண். அந்த பெண்ணை வந்து கற்பழிச்சு கொண்டிருக்காங்க. அண்ணன் திருமாவளவன்லாம் எங்கே போனாருன்னு தெரியல. கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. முதல்வரை சந்தித்து ஒரு பெட்டிஷனாக கொடுத்துக்கலாம். முதல்வர் வாயை திறக்கலை. எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல இறந்தவங்கலாம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறீங்க. கள்ளச்சாராயம் குடிச்சவங்கலாம் 3 லட்சம் கொடுக்குறீங்க. பட் நிவாரணம் மட்டுமே நான் வந்து இதுன்னு சொல்லலை, ஒரு முடிவுன்னு சொல்லலை. பட் ஏன் முதல்வர் இந்த விஷயத்தில் ஒரு அறிக்கையை வெளியிடலை? ஏன் முதல்வருடைய தங்கச்சி அவங்க இன்னைக்கு தான் போயிருக்காங்க. இன்னைக்கு போயிருக்காங்க. 10ஆம் தேதி சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு போயிருக்காங்க. அந்த மக்கள் வெகுண்டெழுந்து கனிமொழியை விரட்டி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆவேசப்பட்டு பேசியிருக்காங்க. பேச முடியல. கனிமொழியால் அங்கே நிற்க முடியல. வேறு என்ன செய்ய முடியும்? நடந்தது இடத்த காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலைக்கு திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை முதல்வருக்கு காதுக்கு இந்த செய்தி போதான்னு தெரியல, அவரை மூடி மறைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. உண்மையிலே ஒரு மோசமான நிலை இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக தேர்தலில் எதிர்க்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், தென் மாவட்டங்களில் அதுவும் குறிப்பாக பாளையங்கோட்டை இந்த சைட்லலாம் ஜெயிக்கவே முடியாது திமுக. ராதாபுரம்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான். இதை பற்றி நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். ரொம்ப ஒரு மோசமான நிலையில் போயிட்டுருக்கு. 70 வயது பெண்மணியை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணி அவருடைய கணவரை கொண்டிருக்காங்க. இதை எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவது நீங்கள் பேசிச்சா? யாருமே பேசலை. அந்த விஷயத்தை நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியை சேர்ந்த மூன்றம்பட்டின்னு ஒரு ஊராட்சி இருக்குது. இந்த ஊராட்சியில் தோட்டமும் அந்த வீடும் இருக்குமே, அந்த மாதிரி ஒரு பங்களா, ஒரு சின்ன ஒரு பண்ணை வீட்டில் வசித்து வந்தவர் தான் கண்ணப்பன், 75 வயது. அவருடைய மனைவி சென்னம்மாள், 70 வயது. இவங்க ராத்திரி படுத்திருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்த நபர் முழு நிர்வாணமாக வந்திருக்கார். ஒரு நபர் கதவை உடைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே வந்து முழு நிர்வாணமாக வந்திருக்கார். முழு நிர்வாணமாக ஒரு கதவை உடைத்து உள்ளே வரும்போது சத்தம் கேட்ட வாசலில் வெளியில் படுத்திருந்த அந்த முத்தத்தில் படுத்திருந்த அந்த சென்னம்மாளுடைய கணவர் கண்ணப்பனை அந்த நபர் கடுமையாக தாக்கி அவர் அந்த ஸ்பாட்ல அவுட். அந்த அம்மா கடுமையாக பாலியல் உணர்வு செய்து அந்த பெண்மணி அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துங்கெல்லாம் சத்தம் கேட்டு ஓடி வந்து அவர் அந்த ஆள் தப்பிச்சு போயிட்டான். இந்த குற்றவாளி தப்பிச்சு போனதும் இந்த அம்மா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. இந்த சென்னம்மாள் என்ற 70 வயது பெண்மணி, முதிய பெண்மணி மோசமான நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுபவப்பட்டிருக்காங்க, மருத்துவமனையில். ஸோ இதை எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பேசுங்க. நிர்வாணமாக ஒருத்தன் வந்து ஒரு 70 வயசு கிளவியை கூட விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நாடு. ரொம்ப எங்கே போகுதுன்னே தெரியலை. போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகரித்து போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய எதிர்கட்சிகள் வாயை மூடிட்டு இருக்கு. அது கம்யூனிஸ்டுகள்லாம் இந்த 2 சீட்டு 4 சீட்டுக்காக உட்காந்து கடைசியில் மண்ணாக போகிறாங்க கம்யூனிஸ்டுகள்லாம். ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஒரு மிக முக்கியமான ஒரு தோழர்கள் தான் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள். இன்றைக்கி அவங்களாம் அவங்க பொலிவை இழந்துட்டாங்க. அவங்க மக்கள் மத்தியில் இருக்க 0.1% 2% அவங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்குது. இப்படி வாய் மூடி மௌனமாக இருந்தீங்கன்னா, அறிவாலய வாசல்லையே போய் படுத்து கிடந்தீங்கன்னா மக்கள் உங்களை மதிக்கவே மாட்டாங்க.
மதிக்கவே மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வாக்கெல்லாம் பெரிய அளவில் விஜய் வந்து கபலீகரம் பண்ண போறாரு, அது நல்லா தெரியுது. பட் வாயை திறக்க மாட்டேங்கிறார் திருமாவளவன். நேற்று கூட தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா பேசுறாரு. அண்ணன் எங்கண்ணா போனீங்க திருமாவளவன் அண்ணன், எப்படி இருந்தீங்க நீங்கள், இப்படி முதல்வரை கண்டு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு ஆதவர்ஜனா கேட்குறாரு. ஸோ இந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைமை ஒரு மோசமாக போயிட்டுருக்கு. இன்னமும் விடுதலை சிறுத்தைகளுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கலை. சிபிஐஎம்முக்கு இன்னமும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை முடியல. இன்னும் அடுத்து நாளைக்கு 3வது கட்ட பேச்சுவார்த்தை இருக்குது. இப்படி 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு வாங்கி என்னைக்கு நீங்கள் இப்படியே ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை மறந்துடுவாங்க. கடைசியில் அடுத்த சின்னத்தில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை கம்யூனிஸ்டுகள் கூட வரலாம். இன்னைக்கு வைகோக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒத்த சீட்டு வைகோன்னு சொல்லிட்டாங்க. என்ன, ஏன்னா அவர் ஒரே ஒரு தொகுதியில் தான் அவர் சொந்த சின்னத்தில் போட்டிடுறார். மிச்சம் 3 தொகுதியிலையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடணும். அப்போ உதயசூரியன் சின்னத்தை போட்டிட்டா நீங்கள் திமுகவுடைய கட்சி உறுப்பினர்கள் லெவலுக்கு தான் தேர்தல் ஆணையம் உங்களை பார்க்கும். மக்களும் அப்படி தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு சுயமான சின்னத்தில் கூட உங்களால் போட்டி போட முடியலன்னா உங்கள் கூட்டணி தலைமை உங்களை அந்த அளவுக்கு பாதிக்குன்னா அப்போ எந்த மாதிரியான ஒரு அடிமை கலாச்சாரத்தில் மதிமுக இருக்குது? ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும். இந்த காலத்தில் மக்களுக்கு எதுவுமே தெரியாது, ரூபாயை கொடுத்து ஏமாத்திடலாம் அப்படின்னா வாய்ப்பு இல்லை ராஜா. மக்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். இந்த விளாத்திக்குளம் சம்பவம் ரொம்ப மோசமாக நடந்திருக்கு. அதுவும் இந்த பெண்மணி 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இயற்கை பாதை கழிச்ச போன பொண்ணை காணணுன்னா இங்கே பெற்றோர்கள் பதறி போய் அந்த கொளத்தூர் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. கொளத்தூர் காவல் நிலையத்தில் போய் காலையில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் திரும்ப போன உடனே காலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெண்மணிக்கு வந்து 17 வயது ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எங்கே போகணும் அப்படின்னா விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அங்கே போய் புகார் கொடுத்தா அங்கே வந்து காவல் ஆய்வாளராக பிரவீனா என்ற பெண்மணி இருக்காங்க. அவங்க ரொம்ப அவதூறாக பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உன் மகன் யாரு கூட ஓடி போயிருப்பா, உன் பிள்ளையை உன்னால் ஒழுங்காக வளர்க்க முடியல, அவன் எங்கேயாவது ஓடி போயிருப்பா, கொஞ்சம் பொறுத்து பாரு அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோரை எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியும், எந்த அளவுக்கு மனம் கொண்ட அளவுக்கு பேச முடியும், ஆபாசமாக பேசக்கூடிய அளவுக்கு அந்த காவல்துறை ஆய்வாளர் பிரவீனா பேசினாங்க. அதாவது உங்களுக்கும் பெண் குழந்தைகள் இருந்திருக்கும். ஒரு பொண்ணு பிள்ளைய காணோம் அப்படின்னு ஒரு பெற்றோர்கள் பரிதவித்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், காவல்துறையில் உட்காருங்கம்மா, உங்கள் என்ன பிரச்சனை எழுதுங்கம்மா, எழுதக்கூட அவங்களால முடியாத அந்த நேரத்தில் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், நாங்கள் எழுதிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து செய்யணும். பட் அந்த காவல்துறையில் மனிதநேயம் மறித்து விட்டதா, அதுவும் குறிப்பாக இந்த பெண்ணுடைய வழக்கில் அந்த காவல்துறை ஆய்வாளர் பிரவீனா இந்த மாதிரி பேசினதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரியது. அரசாங்கமாக சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பெற்றோருடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அந்த ஆய்வாளர் பிரவீனா அவர்களை நிரந்தரமாக காவல்துறை பணியிலிருந்து நீக்கணும், டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னமும் அந்த பெண்ணுடைய அந்த பிரேத பரிசோதனை தற்போது தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னமும் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 6லிருந்து 7 தனிப்படை அமைச்சிருக்கதா சொல்கிறாங்க. இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அரசுகிட்ட இருந்து எந்தவித ஒரு பதிலும் இல்லை. உண்மையிலே இந்த தமிழகம் எங்கே போயிட்டுருக்கு, முதல்வர் ஏன் இந்த விஷயத்தில் மௌனம் காக்கிறார், இந்த அளவுக்கு இதில் வந்து அரசியல் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இழந்திருக்கு. தென் மாவட்ட மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறுவது மிக மிக கடினம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மிக மிக மோசமான ஒரு அதிருப்தியில், ஒரு கோபத்தில் திமுக மீது மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.